இதுதான் அம்மா என் கேள்வி. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். கண்ணம்மா வெரி குட். நன்றிங்க ஆல் சார். தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்மா. நன்றிங்க சார். ஆல் தி பெஸ்ட். நன்றிங்க சார். கண்ணம்மா கால்வலி பரவாயில்லைங்களா ஐயா? பரவாயில்லடா. கொக்கு கால் சூப் வச்சு சாப்பிட்டா கால்வலி போயிரும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஐயா. கொக்கு கால் ஏன்டா சொல்ற? ஆமாங்க ஐயா, இந்த ஒத்த கால் கொக்கு இருக்குது இல்லைங்க. ஒத்த காலு கொக்கா ஏன்டா சொல்ற? அதாவதுங்கய்யா, கொக்கு நிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கால் தான் இருக்கும். நீங்க கவனமா பாத்தீங்கன்னா தான் தெரியும். மேல சொல்லு. அதே கொக்கு பறக்கும் போது பாத்தீங்கன்னா 2 கால் இருக்கும். ஐயோ, பறக்கிற கொக்கு சூப்புக்காக இருக்கியா, நிக்கிற கொக்கு தான் சூப்புக்கு நல்லது. டேய், இந்த விஷயத்தை வெளியில போய் யார்கிட்டயும் சொல்லி போடாத. மாட்டேனுங்கய்யா, இந்த மாதிரி பல விஷயம் வச்சிருக்கேனுங்கய்யா. தேவைப்படும் போது அப்பப்ப உங்களுக்கு மட்டும் சொல்றேனுங்கய்யா. நீயா வாயை திறந்து எதையும் பேசி போடாத. நான் எதை சொல்றேனோ அதை மட்டும் செய். புரிஞ்சுதா? சரிங்க. பாரதி, அட என்றாச்சுடா கண்ணு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. பண்ணையார் பேத்தின்னு பெருமை பேசி என்ன பிரயோசனம்? ஊட்டில ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டீங்களே. என்றா கண்ணு, நாங்க எப்படா உன்னை ஏமாத்தணும்? அந்த பொண்ணு தோத்து போயிட்டா பணம் தரோம்னு நம்ம பள்ளி போய் பேசிட்டு வந்திருக்கான்ல. ஏன்டா பள்ளி போய் சொல்லிட்டு வந்துட்டல்ல? பேசுனேனுங்க, கண்டிப்பா தோத்து போறேன்னு தான் சொன்னா. ஆமா, பெருசா பேசி கிழிச்ச. ஒழுங்கா 4 வார்த்தை பேச தெரியாது. நீ என்னத்த பேசியிருப்ப? உன்னை போய் நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? அந்த கண்ணம்மா ஜெயிச்சிட்டா, நான் தோத்துட்டேன். எனக்கு அவமானமா போச்சு. அந்த கண்ணம்மா ஜெயிச்சப்ப எல்லாரும் கை தட்டினாங்க, என்னை கேவலமா பார்த்தாங்க. இனிமேல் நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன். அவ ஜெயிச்சா ஜெயிச்சிட்டு போறா கண்ணு, நீ ஒண்ணும் வெசனப்படாத. பாட்டி பலகாரம் பண்ணி வச்சிருக்க சாமி, வா சாமி சாப்பிடலாம். எனக்கு கூட வேண்டாம். நான் சாப்பிட போறது இல்ல, பட்னி தான் கிடக்க போறேன். தாத்தா பேச்ச கேட்டு மோச போயிட்டேன் என்று கூட யாரும் பேசாதீங்க. அப்படிலாம் சொல்லாது கண்ணு. ஒன்றை கூட பேசாம தாத்தனால இருக்க முடியாது கண்ணு. ஆமா பாரதி, தாத்தா ஒன்ற மேல உசுரே வச்சிருக்காருல. நீ பேசாத. உன்ற மூஞ்சியும் முகரக்கட்டையும் எனக்கு பார்க்கிறதுக்கே பிடிக்கல. டேய், என்ற பேத்திக்கு உன்ற மூஞ்சியை பார்க்க பிடிக்கலடா. போய் உடனே மூஞ்சியை மாத்திட்டு வாடா. மூஞ்சியே மாத்திட்டு வர்றதா? அதுக்கு வசதி இருந்தாதா நான் எங்கேயோ போயிருந்திருப்பேன்ல. குண்டாஞ்சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி இந்த மூஞ்சி வச்சுதான் எனக்கு ஓட்டிட்டு இருக்கேன். தாத்தா, இந்த பள்ளியம் பண்ணிங்கிறது துரத்தி விடுங்க தாத்தா. என்ற பேத்தி சொல்லி போட்டால, போயிடு. ஐயா, அஞ்சுட்டு தங்க. ஐயா,
இப்படி திடுதுப்புன்னு போக சொன்னீங்கன்னா நான் எங்கேயா போவேன்? வேணும்னா நான் பண்ண தப்புக்கெல்லாம் 100 தோப்புக்காரனை போடுறேன்யா. தப்பா என்றவங்க யாராச்சும் இருந்தா கூப்பிட்டு சரியா எண்ணிக்கிங்கய்யா. இந்த போட்டுக்கிறேன்யா. 1 2 நல்லா போடுறா. 4 7 24 1210. யப்பா. இன்னும் போடு. 500 1001 1700. அம்மா அத்தாடி. அப்பா 2000. ஐயா 2000 வரைக்கும் அனுப்பிட்டே இருக்கீங்க. என்ற இடுப்பு ஒடிஞ்சு போயிரும் போல இருக்கீங்கய்யா. அம்மா பாரதி என்ன மன்னிச்சிருக்கண்ணு. உன்னை மன்னிக்கவே மாட்டேன். டேய் டேய் என்ற பேத்துக்கிட்ட நீ தலைகீழாடினா கூட நடக்காதுடா. தலைகளை என்னால நடக்காதா? அதையும் பார்த்து போடுறானுங்க. டேய் டேய் நேரம் நிக்கும் போதே ரொம்ப அம்சம். இதுல தலைகீழ வேற சுத்தம். ஐயோ தாத்தா, வால் மட்டும் தான் இல்ல, பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தா குரங்கு மாதிரி தான் இருக்கு. எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்க தாத்தா. வாங்க போய் சாப்பிடலாம். ஏய் பணிப்பா, ஒரு பூகம்பமே வெடிக்க வேண்டியதுடா. புஷ்வான மாதிரி புசுக்குன்னு முடிச்சு போச்சு. டேய், நீ மட்டும் தலைகீழா நிக்காம இருந்திருந்தா என்ற பேத்தி என்ன தலைகீழா நிக்க வச்சிருப்ப. ஐயா உடம்பெல்லாம் வலிக்குதுங்கய்யா. நான் போய் சரி பண்ணிட்டு வர்றேனுங்கய்யா. சரி வர்றேனுங்கய்யா. வா. அப்பா அப்பப்பா. ரத்னா வரலாமா? அம்மா வா மருதாசலம். வணக்கம் ரத்னா. இது என்ன வாசல் நின்று போட்டு வரலாமான்னு ஒரு கேள்வி? என்ற வீட்டுக்கு வரதுக்கு நீ கேட்டுதான் வரணுமா? வா உள்ள போய் பேசலாம். பரவாயில்ல ரத்னா, நான் ஒரு அவசரமான வேலையா போறேன். அப்படியே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி போட்டு போலான்னு வந்தேனுங்க. வர வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்து கூட்டலான்னு இருக்கோங்க. உங்க சம்பந்தி அம்மாவுக்கும் சொல்லி அனுப்பிட்டேன். அவங்க வரும்போது பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டானுங்க. நீங்களும் உங்க பையனை கூட்டிட்டு வந்துருங்க. மருதாசலம், என்ற பையனை கூப்பிட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்திருக்கேன். இப்ப பஞ்சாயத்து கூட்டு வர சொல்றேன். விஷயத்த சொல்லி போட்டேன். ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். நான் புறப்படுறேனுங்க. வரட்டுங்களா? அண்ணா வாங்கண்ணா. ஒண்ணுமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டா? இதை எடுத்துட்டு அட இருக்கட்டும் தங்கச்சி, நான் என்னங்க சாப்பிடாதவனா? இப்போ எதுவும் வேண்டாம், நேரமாச்சு, நான் வரேன். சரி, நாங்களும் பஞ்சாயத்து குடும்பத்தோட வந்துடுறோம். சரி வரேங்க. சரி வரேங்க. போய்ட்டு ஏனுங்க, ஏற்கனவே பஞ்சாயத்துல அவமானப்பட்டு வந்தாச்சுங்க. பையனை கூட்டிட்டு போனா மட்டும் என்னங்க ஆயிரப்போகுது? கற்பகத்தோட அம்மா மூஞ்சி பார்த்து பேசியே நம்மளை அவமானப்படுத்துவாளுங்களே. ஊர்க்காரங்க முன்னாடி என்னாலே தலை குனிஞ்சு நிக்க முடியலையே. நீங்க எப்படிங்க நிக்க போறீங்க? பையனை கூட்டிட்டு போனா மட்டும் என்னங்க ஆயிரப்போகுது? கற்பகத்தோட அம்மா மூஞ்சி பார்த்து பேசியே நம்மளை அவமானப்படுத்துவாளுங்களே. ஊர்க்காரங்க முன்னாடி என்னாலே தலை குனிஞ்சு நிக்க முடியலையே. நீங்க எப்படிங்க நிக்க போறீங்க? பொண்டம்மா, நியாயத்துக்கு முன்னாடி நாம குத்துவாளியா இருக்கும்போது தலை குனிஞ்சு தானே நிக்கணும். மருதாசனம் நமக்கு வேண்டியவருங்கிறதுக்காக தீர்ப்ப பாத்தியா சொல்ல போறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலைங்க. வீட்டுக்குள்ள யாருக்குமே நிம்மதி இல்லைங்க. பஞ்சாயத்து தீர்ப்பு மட்டும் நமக்கு பாதகமா அமைஞ்சிட்டா நாம எப்படிங்க தலை நிமிர்ந்து நடக்கிறது? நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதே மாதிரி விஷயத்தோட மற்றவங்க யாராவது வந்து நான் பஞ்சாயத்து சொல்றதா இருந்தா அந்த பொண்ணுக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவேன். அதுதானே நியாயமும் பொண்ணுமா. சத்தியம் தர்மம் நீதின்லாம் பின்ன எதுக்கு இருக்குது?
எதுனாலும் ஏத்துதான் வேணும். இத்தனை காலம் சந்தோஷமாவும் பெருமையாவும் வாழ்ந்தாச்சு. நாளைக்கு எப்படின்னு பார்க்கலாம். பொன்னம்மா, உங்க மொத்த பேருக்காக நான் அழுகுனே தவிர உங்க ஆரையும் அழ வைக்க மாட்டேன். ஓ, அது நினைக்காத. ஓ, தம்பி, கண்ணம்மா வீடு எங்க இருக்கு? அந்த வீடு. கண்ணம்மா, கண்ணம்மா. யாரு? டீச்சர்? டீச்சர் வாங்க வாங்க. என்னால நம்பவே முடியலைங்க டீச்சர். வாங்க. நீங்க போய் என்ற வீட்டுக்கெல்லாம். ஏன் கண்ணம்மா, நான் வரக்கூடாதா? ஐயோ, அதுக்கு இல்லைங்க டீச்சர். நீங்க வாங்க உள்ள போலாம். வேணாம் டீச்சர், உள்ள உங்களுக்கு சௌரியப்படாது. நீங்க இங்கேயே உட்காருங்க. ஐயோ, என்ன கண்ணம்மா இது? உட்காருங்க டீச்சர். ஏன் இப்படி படபடக்குற? நான் உன்ற டீச்சர் தான். உன்னைய தேடி வந்ததுனால நான் ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். என்ற வீட்டுக்கு இது வரைக்கும் என்னை பார்க்கறதுக்கு யாருமே வந்ததில்ல. அதுவும் என்ற டீச்சர் நீங்களே வந்திருக்கீங்க. என்ற வீடு சின்ன குடிசுதாங்க டீச்சர். கண்ணம்மா, இருக்கிற இடம் சிறுசா இருந்தா என்ன? வான்னு கூப்பிடுற உன்ற மனசு பெருசா இருக்கே, அது போதும் கண்ணம்மா. உன்ற அப்பத்தா இருக்காங்களா? இருக்காங்க. இதோ கூப்பிடுறேனுங்க. அப்பத்தா, அப்பத்தா. வாருங்க அண்ணே. வணக்கங்கம்மா. வாங்கண்ணே. எப்ப வந்த? இப்பதான். உட்கார் சாமி. ஏன் அப்பத்தா, இவங்க யாரும் உனக்கு தெரியுமா? உன்ற டீச்சர் தானா? என்ற டீச்சர்னு உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தாலே உங்க டீச்சர்னு தெரியுதுல்ல. ஏங்கண்ணே, நீ டீச்சர் தானா? நான் டீச்சர் தான். உங்க பேத்தி போட்டியில ஜெயிச்சுட்டா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க அண்ணே. சந்தோஷத்துல தூக்கமே வரல. கண்ணம்மா, நீ ஜெயிச்ச 25,000 நீ ஜெயிச்சா நான் கொடுக்கறதா சொன்ன 25,000 கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் சொன்ன சொல்ல நீ காப்பாத்திட்ட. உனக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்த வேணாமா? இந்தா. வேண்டாம் டீச்சர். அன்னைக்கு நீங்க சொல்லும் போது சரின்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா நான் உங்ககிட்ட பேசினது தப்புன்னு தோணுச்சு. நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற உங்ககிட்ட போய் என்னெல்லாமோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க டீச்சர். இந்த பணம் வேண்டாம். கண்ணம்மா, நீ பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்ற அப்பத்தாவை காப்பாத்த உனக்கு கண்டிப்பா பணம் வேணும். இத நான் உனக்கு செய்யற உதவியா கூட நினைச்சுக்கோயே. ஒருவேளை நான் கொடுக்கற பணத்தை வாங்க ஒன்ற தன்மான இடம் கொடுக்கலன்னு வச்சுக்க. நீ பெரியவளாகி சம்பாதிச்சு இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துடு. சரியா? அம்மா, இந்த பணத்தை வாங்கிக்க சொல்லி உங்க பேத்திக்கிட்ட சொல்லுங்கம்மா. கண்ணு,
உன்னை தேடி கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறாங்கன்னா அது உன்ற மேலே வச்சிருக்கிற பாசம் தானே கண்ணு. நெஞ்சில் நேசம் இருந்தாதான் கண்ணில் பாசம் வரும். வாங்கிக்க சாமி. வாங்கிக்க. நன்றிங்க டீச்சர். ஏய் கண்ணம்மா, என்ன இது? பணிவும் தன்னடக்கமும் இருந்து திறமையும் இருந்துட்டா அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. நீ போட்டியில மட்டும் ஜெயிக்கல, வாழ்க்கையிலயும் ஜெயிக்க போற. கண்ணு நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் கருப்பட்டி காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பதா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். 5 நிமிஷத்துல நான் டீ கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். செம்பெடுத்துட்டு வா. சரி சாமி. இதெல்லாம் எதுக்கு கண்ணம்மா? நான் டீ குடிச்சேதான் ஆகணுமா? எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க டீச்சர். டீயாச்சும் குடிச்சிட்டு போனீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேங்க டீச்சர். சரி, உனக்காக நான் டீ குடிச்சிட்டே போறேன், சரியா? எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க டீச்சர். டீயாச்சும் குடிச்சிட்டு போனீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேங்க டீச்சர். சரி, உனக்காக நான் டீ குடிச்சிட்டே போறேன், சரியா? கண்ணா இந்த சொம்பு. அப்பதா டீச்சர் கிட்ட கண்டமேனி கருத்துக்கிட்டு இருக்காத. நான் போய் சீக்கிரம் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். சரி கண்ணு, சக்கரை நிறைய போட்டு வாங்கிட்டு வா. சக்கரை ஜாஸ்தியா இருந்தா தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. சரி அப்பதா, வந்துடுறேன் டீச்சர். உட்காரு கண்ணு, உட்காரு. கண்ணு, என்ற பேத்திக்கிட்ட என்னை காட்டி கொடுக்காம இருந்திய, ரொம்ப நன்றி கண்ணு. எதுக்குங்கம்மா நன்றி இல்ல? கண்ணம்மா நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம கண்ணம்மா ஒரு அனாதை மாதிரின்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை என்ற மனச ஒரு நிமிஷம் கலங்க வச்சிருச்சுங்கம்மா. கண்ணம்மாவோட அப்பா அம்மா யாரு? அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு தெரியாதேம்மா. அப்படின்னா கண்ணம்மா உங்களுக்கு சொந்த பேத்தி கிடையாதுங்களா? இல்ல கண்ணு. அப்போ இந்த விஷயம் கண்ணம்மாக்கு தெரியுமா? அவளுக்கும் தெரியாது கண்ணு. என்னம்மா சொல்றீங்க? கண்ணம்மா வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் இருக்கா? அவ எப்படி உங்ககிட்ட? விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் கண்ணம்மா என்கிட்ட வந்து சேர்ந்தா. எனக்குன்னு யாரும் இல்லை கண்ணு. தோட்டம் தோறுவனு பாலக்காட்டில் வாழ்ந்தவனா, எங்கள் தோட்டத்திலே வேலை செஞ்ச ஒருத்தனை ஆசைப்பட்டேன்னு என்னை வீட்டுட்டே துரத்திட்டாங்க. அங்கேருந்து பொள்ளாச்சி வந்து சேர்ந்தோம். இங்கே ஒரு தோட்டத்தில் பண்ணையத்துக்கு வேலை செஞ்சோம். ஒரு நாள் கருணாகம் தீண்டி என்ற புருஷன் அந்த இடத்துல இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் வைராக்கியமா வாழ்ந்த தனிக்கட்டைய வயிற்று பொழப்புக்காக ஊர் ஊரா என்னென்னமோ வியாபாரம் எல்லாம் பண்ணுங்கன்னு பட்னி கிடந்தாலும் யாரோட உதவியும் இல்லாம வாழணும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஈரோட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன். வியாபாரத்தை முடிச்சுட்டு வர்ற போது பொழுது சாஞ்சிருச்சு. நடந்து நடந்து களைச்சு போய் ஒரு இடத்துல அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். ரோட்டில் யாருமே இல்லை. சுத்தி முத்தியும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அப்பா கடவுளே, உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கு. எனக்கு மட்டும் எந்த உறவும் இல்லாம வச்சிருக்கிற இந்த சாபம் எதுக்கு? யார் இவ? சுத்தி முத்தி பார்த்துட்டு வரா. தப்பா இருக்கிறானே.
ஏன் கூடைய நடு ரோட்டில் வைக்கிறான்? நமக்கே 1000 கவலை, நம்மளுக்கு எதுக்கு இந்த கவலை? அட பாவி, கூடையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு போறானே. டேய் டேய் டேய், இல்லடா இல்லடா, டேய் இல்லடா. ஐயோ, ஆராரோ